சிம்ம ராசி பூர நட்சத்திரம், மகர ராசி உத்திரா நட்சத்திரம். ஸோ திருமணம் ஆகி உங்களுக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. இது எப்படி தான் போகுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க வந்து சிம்ம ராசி அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அறிகுறி. உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க திருமணம் பண்ணிட்டீங்க. ஸோ இதை வந்து நம்ம எதையும் மாற்ற முடியாது அது இதுன்னு சொல்ல தேவையில்ல. இப்ப அடுத்த ஒரு வருஷம் 1 மாசத்துக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கையில உங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு நீங்க நல்ல நபராவே இருந்தால் கூட உங்க மனைவி தரப்புல, உங்க மனைவி வீட்டாளுங்க தரப்புல உங்களை வந்து கெட்ட பிம்பத்தை ஏற்படுத்தி உங்களை கெட்ட நபராக்கி அதனால சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்கள் அந்த விஷயத்தை கொண்டு வரும். இது வந்து அடுத்த 1 வருஷம் 1 மாசத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். இதை வந்து நீங்க தக்க வச்சுக்கோங்க. ஆல்ரெடி திருமணம் ஆகாம இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. திருமணம் நடந்ததுக்கப்புறம் இதை நம்ம மெயின்டைன் தான் பண்ணணும். ஸோ இங்கே எங்கே பிரச்சனை யார் மூலிமா இருக்குன்றதை அதை தெளிவாக உட்காந்து பேசுங்க. உங்கள் வீட்டாளுங்ககிட்ட, உங்கள் மனைவி வீட்டாளுங்கிட்ட, உங்கள் மனைவிட்ட. இது வந்து டோட்டலாக மாறிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ஒன்றிணைஞ்சு வாழ்வதற்குரிய வாய்ப்பை இந்த குரு வந்து உங்களோட திருமண வாழ்க்கையை 9ஆம் பறவை பார்க்கறதுனால மறுபடியும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தார். ஸோ அப்போ ஸ்டில் உங்களுக்கு அழிவில் தான் இருக்குது. மறுபடியும் திருமண வாழ்க்கையில் முன்னேற்றம் கொண்டு வரதுக்கு. இரண்டாவது உங்களோட மனைவிக்கு அவங்களுக்கு வந்து மகர ராசி உத்திராடம். ஸோ அவங்க வந்து வயசுலாம் நீங்கள் எதுவும் சொல்லலை. ஒருவேளை உங்கள் மனைவிக்கு ராகு தசையில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இதுவும் கருத்து வேறுபாடுகளை கொண்டு வரும் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் மனைவிக்கும் ராகு தசை முடிகிற வரைக்கும் நீங்கள் பேலன்ஸ் தான் பண்ணணும். உங்கள் மனைவிக்கு வந்து இப்போதைக்கு ராகு கேது பயிற்சி ஓடுது. இந்த ராகு கேது பயிற்சி வந்து 2/8 தான் எடுத்துருக்குது. அப்போ அதேமாதிரி உங்களோட மனைவிக்கு மகர ராசிக்கு 2ல் சனி ராகு வேறு. அப்போ வாக்குல சனி. உங்கள் மனைவி உங்களை வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கலாம், தவறுதலாக வார்த்தையில் விடலாம், தவறுதலாக உங்களை வந்து டிகுவாலிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இதனால் கருத்து வேறுபாடு சண்டை சேர் வருதுன்னா இதை மேனேஜ் தான் பண்ணணும். உங்கள் மனைவி உட்கார வச்சு புரிய வைங்க. இது தப்பு, இது கரெக்டு, இது சரி அப்படின்ற மாதிரிக்கு பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு. அதனால் வந்து நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குரிய வாய்ப்பை உங்களோட ராசிக்கு குரு வந்து ஏற்படுத்துவார். அதே உங்களோட மனைவிக்கு அடுத்த வருஷம் 5ஆவது மாதத்துக்கு மேலே மறுபடியும் அவங்களும் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குரிய வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தாரு. பட் நீங்கள் தாக்கு பிடிக்கணும். இந்த வருஷத்தையும் அடுத்த வருஷத்தையும் பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை மீறி கையை மீறி போயிடுச்சுன்னா ஒன்றும் சொல்கிறதுக்குல ஸோ விதி வலியது அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸ்டில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் பேசி பாருங்கள் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?